தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்தை எச்சரித்த பிரபல தயாரிப்பாளர், பலருடன் தொடர்பு என பகீர் பேச்சு. தனுஷ் ஒரு மனுஷனா, ஐஸ்வர்யா ஒரு பொம்பளையா என தயாரிப்பாளர் கே ராஜன் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை நடிகர் தனுஷ் காதலித்து திருமணம் செய்து கொண்டு 2 ஆண் குழந்தைகளை பெற்றுள்ளனர். பல வருடங்கள் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் பிரிவதாக அறிவித்தனர். இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என பிரபலங்கள் பலரும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது இருவரும் விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இருவரும் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற முடிவை எடுத்து நிரந்தரமாக பிரிய முடிவு செய்தது மிகப்பெரிய தவறு என தயாரிப்பாளர் கே ராஜன் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினிகாந்த், அஜித்குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களை சினிமாவை எல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், முதலில் உங்கள் குடும்பத்தை பாருங்க என வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் இருவரும் இப்போது தங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து வருகின்றனர். நடிகர்கள் நடித்த படங்கள் பிடித்திருந்தால் ஒரு நாள் போய் பாருங்கள், அவர்கள் மீது பைத்தியமாக வேண்டாம், உங்கள் குடும்பத்தை முதலில் பாருங்கள் என தனது பேச்சை ஆரம்பித்த கே ராஜன் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் விவாகரத்து விஷயத்தை கையில் எடுத்து பேசியுள்ளார். நடிகர் தனுஷ் ஒளிவு மறைவு இன்றி நேரடியாவே கேட்கிறேன், பல பெண்களோடு அப்படி என்ன வாழ்க்கை வாழ வேண்டும் உனக்கு என கே ராஜன் நடிகர் தனுஷ் மீது பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கே ராஜன் இப்படி பரபரப்பை கிளப்பியுள்ளார். தனுஷ் ஒரு மனுஷனா, ஐஸ்வர்யா ஒரு பொம்பளையா என பலர் பேசும் அளவுக்கு வாழலாமா? உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் இருவரும் விவாகரத்து முடிவை விடுத்து ஒன்றாக இணைந்து வாழுங்கள். தனுஷை பல ரசிகர்கள் பின்தொடர்கின்றனர். அவர் அப்படியெல்லாம் செய்வது நல்லதா என கேட்டு விளாசியுள்ளார். கே ராஜன் தனுஷ் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாமல் எப்படி எழுப்பி பேசலாம் என தனுஷ் ரசிகர்கள் கே ராஜனின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அடுத்தவர் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க கூடாது என ராஜனுக்கு ரசிகர்கள் போஸ்ட் போட்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் 50 கோடி வசூல் பார்த்த முதல் நடிகர் யாருன்னு தெரியுமா? தமிழ் திரையுலகில் சமீப காலமாக 100 கோடி 700 கோடி வரை படங்கள் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது. ஆனால் முன்பெல்லாம் கோடிகளில் வசூல் செய்யும் படங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த வகையில் 2004ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் முதலில் 50 கோடி வசூல் பார்த்த நடிகர் யார் என்று நம்மில் பலருக்கும் தெரியாது. அதுவும் 50 கோடி வசூல் செய்த படம் எதுன்னு தெரியுமா? தரணி இயக்கத்தில் 2004ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கில்லி. தெலுங்கில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற ஒக்கடு திரைப்படத்தை கில்லி என்ற பெயரில் ரீமேக் செய்திருந்தனர். விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் நடித்த இந்த திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் ஹிட் அடித்தது. திரைக்கதை, வசனம், பாடல், ஆக்ஷன் காட்சிகள் என ஒட்டுமொத்த படத்தையும் விஜய் ரசிகர்கள் கொண்டாடினர். 2004ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தொலைக்காட்சியில் வெளியானது. அந்த அளவிற்கு இந்த படம் திரையரங்குகளில் நீண்ட நாள் ஓடியது. 8 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 50 கோடி வசூல் வேட்டை நடத்தி சாதனை படைத்தது. அப்போதைய காலத்தில் 50 கோடி வசூல் என்பது தமிழ் சினிமாவில் பிரமிக்க வைக்கும் வசூலாகவே இருந்தது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.